சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மனித சமத்துவத்திற்காக மாபெரும் நடைபயணத்தை சமத்துவ நடைபயணமாக மேற்கொள்ளக்கூடிய இந்த நடைபயணத்தின் கதாநாயகன், தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், திராவிட போர்வால் வைகோ அவர்களே, இந்த நடைபயணத்தை தொடங்கி வைத்து 2026 என்பது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு கடுமையான போர். அந்த போரிலே திராவிடமே வெல்லும், திராவிட மாடல் ஆட்சியே அதை சொல்லும் என்று வழிகாட்டுதல் உரையை வழங்க இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இந்திய துணைக்கண்டமே திரும்பி பார்க்கக்கூடிய முதல்வர், திராவிட மாடல் அரசின் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் கழகமான திராவிடர் கழகம் உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட நடைபயணங்களை, சாதாரண சீனமாக இருந்த ஒரு தேசத்தை செஞ்சீனமாக மாற்றுவதற்காக மாவோ மேற்கொண்ட நடைபயணம், இந்திய துணைக்கண்டத்தில் விடுதலை போருக்கு ஒரு வேகத்தை கொடுத்த காந்தியார் மேற்கொண்ட தண்டி யாத்திரை, அதுபோல் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட நடைபயணத்தை நம்முடைய முத்தமிழ் அறிஞர், மறைந்தும் நெஞ்சிலே நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் மேற்கொண்ட நடைபயணம், அதையும் தாண்டி 10 முறை நடைபயணங்களை மேற்கொண்டு, நடைபயணம் என்பது பகுத்தறிவாளர்களுக்காகவும் என்று சொல்லக்கூடிய வகையிலே தன் கால்களால் தமிழ்நாட்டை அளந்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு வைகோ திகழ்ந்து கொண்டிருக்கிறார். 83 வயது, 60 ஆண்டு கால பொது வாழ்க்கை. உடல் நலம் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் மன வலிமையோடு இந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன், இறப்பே வரினும் மரண பயம் இல்லாமல் எதையும் இந்த நாட்டு மக்களுக்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டவன் என்ற அடிப்படையிலே இந்த நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவாய் எண்ணி இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் வாய்ப்பு. இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படித்தான். ஒரு நல்ல வாய்ப்பு. 2026 வர இருக்கின்ற ஒரு அறிவிப்புக்கு முன்னோட்டமாக இந்த நடைபயணத்தின் தொடங்கி வைக்கக்கூடிய தொடக்க நிகழ்ச்சியாக முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். 3 முழக்கங்களை முன்வைத்து நடைபயணத்தை நம்முடைய தலைவர் தொடங்குகிறார் என்றால், ஒன்று, மதுவை ஒழிப்போம், மதியை வளம் பெறச் செய்வோம் என்ற முழக்கமும், அதுபோல் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அந்த சமத்துவத்தை, ஜாதியால் மதத்தால் நாம் வேறுபட்டவர்கள் அல்ல, நாம் எல்லாம் மனிதர்கள், அறிவுள்ளவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், விலங்குகள் அல்ல என்பதை மனித சமத்துவத்தின் அடையாளமாக காட்டக்கூடிய 2வது முழக்கமாக, 3வது, இந்த 2 முழக்கத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நல்ல ஆட்சி தேவை, ஒரு நல்ல முதலமைச்சர் தேவை. அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகமே கொடுக்கும். அப்படிப்பட்ட நல்ல முதலமைச்சராக நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சரே இருப்பார் என்ற வகையிலே இன்றைக்கு இந்த பயணத்தை தொடங்கி வைக்க இருக்கின்றார். 10 லட்சம் மடி கணினியை கல்லூரி மாணவர்களுக்கு இந்திய துணை கண்டத்திலே எந்த மாநிலத்திலும் நிறைவேற்றப்பட முடியாத மிக பெரிய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவிலே ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய 10 லட்சம் மடிக்கணினி இன்னும் ஓரிரு நாளிலே வழங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த முதலமைச்சர். ஒரு சாதாரண குடியில இருக்கக்கூடிய, குடிசை வீட்டிலே வாழக்கூடிய இளம் பிள்ளைகளுடைய ஆசையை
தான் நேரிலே கேட்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு கூட உத்தரவாதம் அளிக்கக்கூடிய ஆட்சியை தரக்கூடிய முதலமைச்சர் நான் என்பதை வெளிப்படுத்தக்கூடியவராக திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகில் இருக்கக்கூடிய நன்னிமங்கலம் என்ற கிராமம், அதிலே 3 பிள்ளைகள் பெற்றோருக்கு. அந்த 3 பிள்ளைகளை விட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே தாய் மரித்து போய்விடுகிறாள். அண்மையிலே அந்த தகப்பனும் செத்து போய்விடுகிறான். குடிசை வீடு, புறம்போக்கு நிலத்திலே பட்டா கூட கிடையாது. அந்த சூழ்நிலையிலே இந்த செய்தி முதல்வருடைய கவனத்துக்கு வருகிறது. அமைச்சர் பெருமக்களும் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரும் சென்று பட்டாவோடு சென்று அந்த பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுத்து முதலமைச்சரை நேரிலே பேச அந்த பிள்ளைகளோடு பேசுகிறார். நான் இருக்கிறேன், என்னுடைய ஆட்சி இருக்கிறது, உங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் தீர்மானிப்போம், கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது பட்டா கொடுத்திருக்கிறார்கள், நாளைக்கு உங்களுக்கு கலைஞர் பெயரால் வீடு கொடுக்கப்படும். உங்கள் எதிர்காலம், நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீர்களோ அதை படிப்பதற்கான ஆவணையை நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய தெம்பூட்டக்கூடிய ஒரு திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் இங்கே தொடங்கி வைக்க இருக்கிறார். திராவிடமே வெல்லும், நாளைய வரலாறு அதை சொல்லும். 2026 நமக்கானது, நம்முடைய முதல்வருக்கானது. அதற்கு கட்டியம் கூறும் ஒரு நடைபயணம் தான் தலைவர் வைகோ மேற்கொள்ளக்கூடிய நடைபயணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.